ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோபல்ஸ். அப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு இப்போது ஒரு கோர்ஸு சூஸ் பண்ணியிருப்போம். அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம வந்து டீட்டெயில்ஸை பார்ப்போம். சில நேரம் வந்து நம்ம வந்துட்டு கோர்ஸை மட்டும் பார்த்துட்டு அதில் நமக்கு ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, எல்லா கோர்ஸஸுக்குமே வந்துட்டு ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று இருக்குமானா சில பிஏக்கும் சில பிகாமுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சில கோர்சஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. என்ன நம்ம பிசிஏ பண்ணாலும், இல்லை பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை நீங்கள் பிஜியில் எம்பிஏ, இதெல்லாம் எம்பிஏ, எம்காம் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு வரும். அந்த டைமில் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதோட கிரேட்ஸும் வந்து நமக்கு கம்பல்சரியாக கிரேட்டில் இருக்கிற மார்க்ஸ் ஆட் ஆகும். அப்போ நம்ம எடுத்திருக்கிற கோர்ஸில் வந்து ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையா எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் போடும்போது நம்மளோட கோர்ஸ் வரும். அந்த கோர்ஸ் அப்படி நம்ம வந்துட்டு அட்மிஷன் பண்ணும்போது வந்து நமக்கு ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இக்னோவோட சமர்த் இருக்கு இல்லையா, இக்னோவோட சமர்த் போர்ட்டலில் வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கோர்ஸில் நம்ம கிளிக் பண்ணிட்டாலே நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சர்டைன் டைமில் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். சரி, எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, யூஸ்வலாக வந்துட்டு ஃபைனல் இயரில் தான் வந்துட்டு நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். இப்போ நம்ம பிஜியில் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பிஜியில் எம்பிஏ ஆர் எம்காம் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் வந்து 4 செமஸ்டர்ஸ் இருக்குது இல்லையா. அந்த 4 செமஸ்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கைட்லைன்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக படிப்போம். ஒரு வருஷம் முழுவதுமே அதோட ஜென்ரல் படிப்போம். செகண்ட் இயரில் வந்து தான் அதோட கோர் சப்ஜெக்ட்ஸை நம்ம படிப்போம். அந்த டைமில் தான் வந்து 6 மாதம் நம்ம கோர் சப்ஜெக்ட் படித்ததுக்கப்புறம் அடுத்து இருக்கிற 6 மாதத்தில் நம்மளோட கோர் சப்ஜெக்ட் நம்ம என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை பற்றின ப்ராஜெக்டை நம்ம வந்து ரெடி பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் இயரில் பண்ணுற ப்ராஜெக்டில் வந்து நம்ம இப்போ செகண்ட் இயர் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ப்ராஜெக்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம எக்ஸாம்ஸுக்கு வந்துட்டு எக்ஸாம் டைமில் வந்துட்டு சப்மிட் பண்ணலாம். இல்லை நம்ம கோர்ஸோட வேலிடிட்டி முடியறதுக்குள்ளேயும் சப்மிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இக்னோவில் வந்துட்டு இயர் வைஸ் நம்ம ரீரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த டைம்லேயே வந்து நம்ம அதுக்கான ஃபீஸை கூட நம்ம பே பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து சீக்கிரம் சப்மிட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா வந்துட்டு லாஸ்ட் டைமோட ஹரிபரியோ இல்லைன்னா நம்மளோட மார்க்லேருந்து லெஸ்ஸஸோ எதுவுமே வராது. அதனால தான் வந்து நம்மளோட செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கும் போதே நம்ம வந்துட்டு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதே நீங்கள் இப்போ யூஜி படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம யூஜியில் வந்து 3rd இயர்ஸில் வரும் இல்லையா. அப்போ 3rd இயரில் ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம 3rd இயர் முடிக்கிறதுக்குள்ளே இல்லை நம்மளோட கோர்ஸ் வேலிடிட்டி முடிகிறதுக்குள்ளே கூட நம்ம யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சரி, இதோட கைட்லைனும் அதோட ஃபீஸஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இக்னோ வெப்சைட்லேருந்து நம்ம அதோட கைட்லைன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டோட நம்ம எப்படியெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணணும் அதோட கைட்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை படித்து பார்த்துக்கணும். படித்து பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட்னு தனியாக ஒரு ஃபீஸு பே பண்ணணும். அது எப்போ பே பண்ணோன்னா நம்ம ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நம்ம பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட பே ஸ்லிப்பை வந்து நம்ம ப்ராஜெக்டு கூட வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ப்ராஜெக்டை பற்றி என்கொயரி அடுத்தது வந்து என்னென்னா, இதில் ப்ராஜெக்டோட என்கொயரி கொடுத்துருக்காங்களே, உங்களுக்கு ப்ராஜெக்டை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு தேவையான ப்ராஜெக்ட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம்.
உங்களுக்கு கைடுலேருந்து உங்களோட ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சரி, நம்ம இந்த ப்ராஜெக்டோட ப்ராசஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கோமோ அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு கைடை தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அந்த கைடு கீழே வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவர் வந்து கைட் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட நம்ம வந்து ஃபைனலாக சைன் வாங்க வேண்டியிருக்கும். அதனால் நம்ம கைடை வந்து நம்ம செலக்ட் பண்ணி என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட தான் கிளாரிஃபை பண்ணோம். அது சரி, நம்ம கைடு நமக்கு கிடச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணுவோம். அந்த டாப்பிக்கை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கினை பற்றின சின்ன சின்ன பாயிண்ட்ஸு ப்ரீஃபாக இல்லாமல் அதோட அவுட்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். சரி, அவர் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறதோ அதோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி பை சார்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணிக்கணும். ஒரு சில டைம் நமக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு சப்மிட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கைடு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவரோட ஹெல்ப் வழியிலே நம்ம போனோம்னாலே நம்மளோட ஃபைனல் ரிப்போர்ட்டை நம்ம ரெடி பண்ணிவிட்டு கரெக்ட் டைமில் வந்துட்டு நம்ம சப்மிட்டும் பண்ண முடியும். சரி, நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே முடித்தாச்சு. ரிசல்ட்டு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம அசைன்மெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அப்போவே நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் மார்க்கையும் நம்ம பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்ஸோட மார்க்கு நம்மளோட ஃபைனல் மார்க் கூட ஆட் ஆகும். அப்போ அசைன்மெண்ட் மார்க் கூட ஆட் ஆகும். இப்போ என்னென்ன மார்க் ஆட் ஆகும் நமக்கு மொத்தத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, அசைன்மெண்ட் மார்க் இருக்குது, எக்ஸாம் மார்க் இருக்குது, ப்ராஜெக்ட் மார்க், இந்த 3மே ஆட் ஆகிட்டால் நம்மளோட கிரெடிட் கார்டு நம்ம கையிலே கிடைக்கும். ஸ்னாப்ஷாட் அப்லோடுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்னாப்ஷாட்ஸில் அப்லோட் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து நம்மளோட மெயிலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னாக்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்கள்.